அருமை மாணவர்களே, இன்று நம் பள்ளியில் 28வது ஆண்டு விழா இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனை முன்னிட்டு நாங்கள் ஒரு அழகான பட்டிமன்றத்தை உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம். பட்டிமன்ற தலைப்பினை அறிய ஆவலாக இருக்கிறதா? இதோ கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். இன்றைய சூழ்நிலையில் சமூக வலைத்தளமும் இணையதளமும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணையா அல்லது தடையா என்பதுதான். நடுவர் அவர்களாக நம் பள்ளி தலைவி ரித்திகா பொறுப்பேற்கிறார். சமூக வலைத்தளமும் இணையதளமும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு தடையே என்பதற்கு சாதகமாக சிவத்தமிழ் மற்றும் ஹரிதா பேச வந்துள்ளனர். சமூக வலைத்தளமும் இணையதளமும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணையே என்பதற்கு சாதகமாக அருள் விஜயராணி மற்றும் எத்திஷா பேச வந்துள்ளனர். இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. மிகச் சிறப்பாக இங்கு ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கும் குயின்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி நிறுவன பெரியோர்களே, பள்ளி ஆசிரியர்களே, வாழ்க்கையில் மிக உயர்வான இடத்திற்கு செல்ல இருக்கும் எங்கள் வெற்றி மாணவர்களே, ஆண்டு விழாவை இனிதே கண்டுகளிக்க வந்திருக்கும் எங்கள் பாசத்திற்குரிய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாணவர்களின் நிலையை அறிவதற்கு ஒரு தலைப்படுத்தி பேச முனைகின்றோம். சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதால் ஒரு மாணவன் வளர்ச்சி அடைகிறார் அல்லது வீழ்ச்சி அடைகிறானா என்பதை சிந்திப்பதற்கே இந்த மாபெரும் சிந்தனை பட்டிமன்றம். இந்தியாவில் இன்றைய காலத்தில் மக்கள் தொகை 140 கோடி. இந்தியாவில் இருக்கிற செல்போன்களின் எண்ணிக்கை 130 கோடி. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் கம்ப்யூட்டர் உற்பத்தி பண்ணுறாங்க. இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் கூடிக்கிட்டே போகும்போது சமூக வலைத்தளம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகுது. இப்போ சமூக வலைத்தளம் நமக்கு துணையா தடையான்னு பார்க்கும்போது ரெண்டுமே இருக்குன்னு தான் சொல்வேன். துணைன்னு பார்க்கும்போது அளவுக்கு அதிகமான நன்மைகள் இதில் இருக்குது. தடைன்னு பார்க்கும்போது தேவையில்லாதது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதோ இன்றைய சூழ்நிலையில் சமூக வலைத்தளமும் இணையதளமும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு தடையே என்ற தலைப்பில் உரைவீச்சை தொடங்க வருமாறு சிவத்தமிழ் அவர்களை அழைத்து என் முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த இனிய திருநாளில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இணையதளத்தாலும் சமூக வலைதளத்தாலும் சமூகம் எந்த பாதையில போகுது இவர்களுக்கு தெரியுமா? இந்த ரெண்டு பேரும் சமூக வலைத்தளங்கள் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணையேன்னு பேச வந்திருக்காங்க. ஆனா அவங்க துணையேன்னு பேச வந்தாலும் நாங்கள் தடையேன்னு தாங்க பேசுவோம். நடுவர் அவர்களே, முன்னாலெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? என்னம்மா விழுந்து படிப்பாங்களா? ஆமாம் நடுவர் அவர்களே, ஏதோ ஒரு பயத்தில் புரட்டின புக்கையே திரும்ப புரட்டுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் புக்கை திறக்கிறாங்களோ என்னமோ வாட்ஸ்அப்பை திறந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க. என்னன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? என்னம்மா போடுறாங்க? அதை நீயே சொல்லுமா? சொல்றேன் நடுவர் அவர்களே, சொல்றேன். ஐ எம் கோயிங் டு ரைட் த பப்ளிக் எக்ஸாம். இது தேவையா? அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அதுக்கு எத்தனை லைக் வேற வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. பாருங்க, நாளைக்கு வர கொஸ்டின் பேப்பரை விட வாட்ஸ்அப்பில் வர லைக்குக்கு தான் ஆர்வம் அதிகமாக இருக்கு. இப்போ சொல்லுங்க, இது எப்படி நடுவர் அவர்களே மாணவர்களோட வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும்? தடையா தானே இருக்கும். தடைதாம்மா, தடைதான். அப்புறம் நம்ம பசங்க இருப்பாங்க பாருங்க, படிக்கிற மாதிரி இல்லைங்க, படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, டேய் கொஞ்சம் கரண்ட் பில்லை கட்டிட்டு வாடான்னு. உடனே சொல்லுவான், போம்மா உனக்கு வேற வேலையே இல்லைன்னு. அதுக்கு அம்மா, டேய் இதான் கடைசி நாள்னு சொல்லுவாங்க. உடனே சொல்லுவான், பொண்ணெட்டில் வேணா கட்டுறேன்னு. ஓடி வேலை செஞ்சாதான் உடம்பு நல்லா இருக்கும். இப்பமே படிச்சோன்னா சோம்பேறித்தனம் தான் வளருது. 35 வயசுலயே கை வலிக்குதுன்னு சொல்கிறோம், கால் வலிக்குதுன்னு சொல்கிறோம், 10 குறைக்கு சுகர் வேற வந்துட்டுன்னு சொல்கிறோம். இதில் இருந்தே தெரியுதா நடுவர் அவர்களே நம்ம மாணவர்கள் எவ்வளோ சோம்பேறியாக இருக்காங்கன்னு. அப்புறம் ஃபேஸ்புக்குக்கும் ட்விட்டருக்கும் போவோம். ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் நம்ம மாணவர்கள் அதிகமாக இருப்பதால தான் பாதி பேர் படிப்பையே மறந்துட்டாங்க.
ஒரு சில பேருக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுது. இப்பெல்லாம் 1 GB டேட்டாவுக்கு விலை தருது, 2 GB டேட்டாவுக்கு விலை தருது. ஆனால் 1 கிலோ தக்காளியோட விலை என்னன்னு தெரியல நடுவர் அவர்களே. அதை விடுமா, இப்போ உள்ள பசங்க தக்காளி என்ன மரத்துல காய்க்குதுன்னு கேக்குறாங்க. ஆமாம் நடுவர் அவர்களே, இதில் இருந்தே தெரியலையா நம்ம மாணவர்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. 95% மாணவ சமுதாயமும் இளைய சமுதாயமும் ஃபேஸ்புக்கில் தானே வீணா போகிறாங்க. இதை எப்படி நடுவர் அவர்களே எதிரன்பன் வைப்பாங்க? இல்லை அவங்களால மறுக்கத்தான் முடியுமா? அவங்களுக்கு மறுக்கத்தான் தைரியம் இருக்கா? அப்புறம் இணையதளத்தில் இல்லாத கருத்தே இல்லையாமாம். எல்லா கருத்தும் குவிஞ்சு கிடக்குதாம்ல, குவிஞ்சி. ஆனால் அந்த எல்லா கருத்தும் எங்கள் புலவரும் முனிவரும் சித்தரை எழுதின புக்லன்னு சுட்டதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு தான் எங்கள் சித்தர் அப்போவே சொல்லியிருக்காங்க, பிண்டம் போல் ஒன்று கண்டுபிடிக்கப்படும், அந்த கண்டுபிடிப்பு மனிதனை ஆட்டி வைக்கும்னு. இப்போல்லாம் நாங்கள் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் மாட்டிக்கிட்டு படுத பாடி இருக்கே. ஐயோ அம்மம்மா அப்பப்பா சொல்லவே முடியலை. காலம் கெட்டு போயிருக்கு நடுவர் அவர்களே, காலம் கெட்டு போயிருக்கு. 2023 கெட்டு போயிட்டாமா? ஆமா நடுவர் அவர்களே, 2023 கெட்டு போக ஆரம்பிச்சுட்டு. கண்ட விளம்பரங்கள்லாம் நெட்ல வரதால தான் பல மாணவர்களோட மனசு சிதறி போய் கெட்டு போறாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்புக்கு போவோம். உட்கார்ந்தா ஒரு செல்ஃபி, நின்னா ஒரு செல்ஃபி, தூங்குனா ஒரு செல்ஃபி, 10வது ஸ்டேட்டஸ் வேறையா. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு தர்ற நம்ம மாணவர்களுக்கு குடும்ப ஸ்டேட்டஸ் கண்ணுக்கு தெரிய மாட்டேக்கே. இதில் இருந்தே தெரியுதா நடுவர் அவர்களே நம்ம மாணவர்கள் மொபைல் ஃபோனுக்கு எவ்வளோ அடிமையாக இருக்காங்கன்னு. எனவே சமூக வலைத்தளங்கள் மாணவர்களின் வளர்ச்சிக்கு தடையே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடே அப்பா, பட்டாசு போல படபடன்னு பேசிட்டீங்களே. இப்போ எதிரணி கொஞ்சம் சோர்ந்து போற மாதிரி இருக்கு. எப்படி பதிலடி கொடுக்க போறாங்களோ? அடுத்ததாக சமூக வலைத்தளமும் இணையதளமும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணையே என்ற தலைப்பில் பேச வருகிறார் நம் பள்ளி மாணவி அருள் விஜயராணி. வாங்கம்மா, வந்து உங்க காரசாரமான வாதங்களை கொட்டிட்டு போங்க. கண்ணுடையவர் என்பவர் ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் உள்ளவர். முகத்தில் 2 புண்ணுடையவர் அவற்றில்லாதவர் என்ற புதிய திருக்குறளை முன்வைத்து இதோ என் பாதத்தை வாள் போல வீசப் போகிறேன். அடுப்படி முதல் ஆலைகள் வரை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி இயக்க உள்ளது இணையதளம். மனிதனுக்கு 5 பொறிகளும் 6 அறிவுகளும் உண்டு. இப்போது மெய், வாய், கண், மூக்கு, செவியோடு இணையதளமும் சேர்ந்து 5 பொறி 6 ஆகிவிட்டது. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட செல்போன் இருக்கா? ஆமாம்மா. அதில் வாட்ஸ்அப்பும் வச்சுருப்பீங்க, அப்படி தானே? ஆமாம்மா, வாட்ஸ்அப்பும் வச்சுருக்கேன். இன்னொரு முக்கியமான கேள்வி, நீங்கள் நல்லவரா அல்லது கெட்டவரா? அதை நான் எப்படிம்மா சொல்ல முடியும்? நீ தானம்மா சொல்லணும். நடுவர் அவர்களே, நீங்கள் நல்லவர்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நீங்கள் நல்ல விஷயத்துக்கு தானே இணையதளத்தையும் வாட்ஸ்அப்பையும் பயன்படுத்துவீங்க. ஆமாம்மா. ஒரு மொழி கற்றுக்கணும்னா முன்னால் என்ன செய்வோம்? அந்த மொழி தெரிஞ்ச வாத்தியார்கிட்ட டியூஷன் போய் அந்த வாத்தியார்கிட்ட மாதம் ஃபீஸ் வேற கட்டி பிடிப்போம். ஆனால் இப்போ எங்களுக்கு யூடியூப் இருக்குது நடுவர் அவர்களே. அந்த வாத்தியார்கிட்ட போனால் ஒரு மொழி தான் கற்றுக்க முடியும். ஆனால் நாங்கள் வீட்டில் இருந்தால் எல்லா மொழியும் கற்றுப்போம், அதுவும் ஃப்ரீயாக. இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் இந்த யூடியூப்பால் பயனடைஞ்சு இருக்காங்க. இன்னைக்கு ரொபோட்டிக்ஸ், பயோடெக்னாலஜின்னு சொல்லி எவ்வளவோ மாணவர்கள் சாதிக்கிறாங்க. கொரோனா டைமில் கூட ஆன்லைன் கிளாஸ் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு ரொம்பவே துணையாக இருந்துச்சு. சைக்கிள் இல்லாமல் தான் வாழ முடியுமா? பஸ் இல்லாமல் தான் வாழ முடியுமா? ட்ரெயின் இல்லாமல் தான் வாழ முடியுமா? அதே போல தான் இணையதளமும் சமூக வலைத்தளமும் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. புறால செய்தி அனுப்புகிற காலம்லாம் போச்சுங்க, கடிதத்தில் செய்தி அனுப்புகிற காலம் கூட போச்சுங்க. ஆனால் இப்போ ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர்னு சொல்லிட்டு அவங்க செய்தியை அவங்க ஈஸியாக பரிமாறிக்கிறாங்க. எதிரிலேருந்து சிவத்தமிழ் சொன்னாங்க, வீட்டிலேருந்து ஆன்லைனில் கரண்ட் பில் கட்டினா கை வலிக்குன்னு சொல்கிறான், கால் வலிக்குன்னு சொல்கிறான். ஆனால் இப்போ வீட்டை விட்டு வெளில போனாலே கொரோனா வந்துடுது நடுவரவர்களே. அப்போ ஆன்லைன் பேமெண்ட் தானே நடுவர்களுக்கு நம்மளுக்கு நல்லது. ஆமாம்மா, ஆன்லைன் பேமெண்ட் தான் நல்லது. சென்னையில் வெள்ளம் வந்துச்சு. அப்போ பிரசவத்தில் துடிச்ச ஒரு அம்மாவை யூனிஸ் என்பவர் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை பார்த்து காப்பாற்றினாரு. அப்போ அந்த நேரத்துலையும் இந்த இணையதளமும் சமூக வலைத்தளமும் தான் நம்மளுக்கு துணையாக இருந்துச்சு. இதை எப்படி நம்ம எதிரணியால் மறுக்க முடியும்?
இப்போ தடைன்னு பேச 2 பேர் வந்திருக்காங்களே, அவங்க எங்க இருந்து இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நடுவர் அவர்களே? எங்க இருந்துமா எடுத்திருப்பாங்க, அதையும் நீயே சொல்லிருமா. வேற எங்க? இணையதளத்திலையும் சமூக வலைத்தளத்திலையும் தான் இந்த எடுத்திருப்பாங்க. இதை நான் அடிச்சு சொல்றேன். இணையதளத்தோட தீமையை இணையதளத்திலே போய் தேடுறாங்களாமா. என்ன ஒரு நகைச்சுவை தெரியுதா? இப்போ மிஸ்லாம் ப்ராஜெக்ட் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் எதை பார்த்து ரெஃபர் பண்ணுறாங்க? யூடியூப்பை பார்த்துன்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இதை எப்படி நம்ம எதிரணியால் மறுக்க முடியும்? 10th 12th ரிசல்ட் வரப்போகுதுன்னா முன்னாள் நாள் நைட்டே நம்ம பையலுக்கு தூக்கம் வராது. மறுநாள் நியூஸ் பேப்பருக்காக காத்து கிடப்பான். ஆனால் இப்போ நம்ம ஃபோன்லேயே நம்மளோட ரிசல்ட்டை ஈஸியாக பார்த்துக்கலாம். எனவே நடுவர் அவர்களே, சமூக வலைத்தளமும் இணையதளமும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணையே என்று தீர்ப்பு தந்து மாணவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் என்று நம்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம்மம்மா எப்பப்பா என்ன பேச்சு. இப்போ அடுத்ததா ஹரிதா வந்து பேச போறாங்களா இல்லை அப்படியே போக போறாங்களா, இல்லை நான் தீர்ப்பை சொல்லட்டா? ஹரிதா வாங்கம்மா, வந்து உங்க விவாதத்தை பேசுங்க. எங்கள் ஆண்டு விழாவே இனிதே கண்டு கழிக்கும் அனைவருக்கும் என் கனிவு கலந்த வணக்கம். இறைவனோட படைப்புல மிக சிறப்பான படைப்புனா அது மனுஷ படைப்பு தான். அந்த மனுஷனோட வாழ்க்கையில மிக முக்கியமான பருவம்னா அது மாணவ பருவம் தான். ஏன்னா மாணவ பருவத்துல தான் எதையும் சாதிக்கலாம், எதையும் மாற்ற முடியும். இன்னைக்கு எல்லார் கையிலும் மொபைல் ஃபோன் இருக்கு. அதை அவங்க வளர்ச்சின்னு சொல்றாங்க, நாங்கள் அதை வியாதின்னு சொல்றோம். அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதால மாணவர்களின் சாதிக்கும் திறன் 7% குறைஞ்சிருக்குன்னு கணக்கு சொல்லுது. ஒரு ஸ்கூல் பையனுக்கு அவங்க அம்மா சாப்பிட்டா 2 இட்லி வைக்காங்க. அவன் சாப்பிடாம வாட்ஸ்அப்பை பார்க்குறான். உடனே அவங்க அம்மா கோவத்தில் அந்த இட்லியை கொண்டு அவங்க வீட்டு நாய்க்கு போட்டுட்டாங்க. அந்த நாய் போட்டோன்னே சாப்பிட்டுடுச்சு. ஏன்னா அந்த நாய்க்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை. இதில் வேடிக்கை என்னன்னு தெரியுமா? தொழில்நுட்பம்னா என்னன்னே தெரியாத அந்த ஜீவன் நிம்மதியாக சாப்பிடுது. ஆனால் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச மனுஷனால இன்னைக்கு நிம்மதியாக சாப்பிட கூட முடியலை. நல்லா பேசினாங்க. இன்டர்நெட்லாம் இருக்கா, இன்டர்நெட்டை நாங்கள் படிக்க தான் யூஸ் பண்ணோன்னு. நீங்களே சொல்லுங்க, இன்டர்நெட்டை படிக்கவா யூஸ் பண்ணுறீங்க? இப்போ கூட பாருங்க, எதிரணி அருள் விஜயராணி மொபைல் ஏதோ கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, இந்த கூட்டத்துல இருந்து நான் இன்டர்நெட்டை படிக்க மட்டும்தான் யூஸ் பண்ண சொல்ல ஒருத்தங்களை நீங்க கூப்பிடுங்க பாப்பா. நடுவர் அவர்களே, இந்த காலத்துல அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்கம்மா. ஹரிதா, அவங்க எனர்ஜி நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. சும்மாவே படிச்சு படிச்சு எலும்புந்தோளுமா இருக்கீங்க. இருக்கு கொஞ்சம் எனர்ஜியும் தக்க வச்சுக்கோங்க. பட்டிமன்றத்துல லாஸ்ட் வரைக்கும் பேசணும். மாணவர்களே, காசு பணம்னு எது வீணானாலும் நம்ம சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் உங்கள் நேரம் உங்களுக்கு வீணானா அதை நம்ம திரும்ப சம்பாரிச்சிக்க முடியாது. எனவே இன்டர்நெட்டில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. அதிகமாக குரூப் ஸ்டடி பண்ண ஆண்களும் அதிகமாக குரூப் சேட் பண்ண பெண்களும் நல்லா மார்க் வாங்கினதா சரித்திரமே இல்லை. ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு 4 பேர் அதை லைக் பண்ணால் போதுமா? அது ஒரு அங்கீகாரமா? அதுவா வாழ்க்கை? வரலாறு படைத்த அன்னை தெரசா, மகாத்மா காந்தி இவங்களெல்லாம் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தா லைக் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க வாழ்க்கையில் பண்ண செயல்களை வச்சு நம்ம இதயத்தில் லைக் பண்ணி வச்சுருக்கோம். என்றைக்கும் வாழ்க்கை அந்த மாதிரி இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் 12 மணி ஆனால் பேய் பிசாசு வரம்லாம் போய் இப்போ 12 மணி ஆனால் எப்படா 1.5 GB டேட்டா அப்டேட் ஆகுங்கிற சந்தோஷம் வந்துட்டு நம்ம மாணவர்களுக்கு. நடுவர்களே, அது மட்டுமா, ஆன்லைன் கிளாஸ் என்பது ஒரு சாபக்கேடுன்னு பல பேரும் பேசுறாங்க. அது உண்மைதான நடுவர்களே? ஆன்லைன் கிளாஸ் வந்த பிறகு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையுள்ள தொலைவு பாம்பன் பாலம் போலே நீண்டு விட்டது. தடுமாறி விழுவதற்கான காரணங்கள் அதிகமாக இருப்பதால் தான் தொழில்நுட்பம் மாணவர்களின் வளர்ச்சிக்கு தடையாகவே இருக்கிறது. சமூக ஊடகங்களாலும் இணையதளத்தாலும் தீமை மட்டுமே கிடைக்குது என்று வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடே அப்பா, ஹரிதா மின்னல் போல பளிச்சுன்னு மின்னிட்டாங்க. இப்போ அடுத்ததா யதிஷா இடி போல முழங்க வராங்க. ஹரிதா என்னடான்னா பாம்பன் பாலத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. யதிஷா எங்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்களோ பாப்போம், இடியா மின்னலான்னு. எனது திறமைகளை வெளிப்படுத்த உண்டான ஒரு களம், அதுவே சமூக வலைதளம். நீ என்னுடன் இருப்பதால் என்னவோ தினமும் முன்னேறி செல்கிறேன் அறிவில். எனது தேடலுக்கு ஒரு மருந்தாய், எனது திறமைகளுக்கு ஒரு விருந்தாய் அமைந்தாய் நீயே. இதோ உன் சிறப்பினை மலை போல பொழிய வந்துள்ளேன். மானிட வாழ்க்கையை 4ஆக பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெருப்பு கண்டுபிடித்தான், அது முதல் யுகம். சக்கரம் கண்டுபிடித்தான், அது 2ஆம் யுகம். மின்சாரம் கண்டுபிடித்தான், அது 3ஆம் யுகம். கணிப்பொறி கண்டுபிடித்தான், அது 4ஆம் யுகம். நெருப்பு கண்டுபிடித்தவுடன் அவன் வாழ்க்கை சுவை மாறியது. சக்கரம் கண்டுபிடித்தவுடன் அவன் வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. மின்சாரம் கண்டுபிடித்தவுடன் அவன் வாழ்வில் பங்களிப்பை செலுத்தியது. கணிப்பொறி கண்டுபிடித்தவுடன் உலகமே அவன் கையுக்குள் வந்தது. பள்ளிக்கூடத்துல போய் கத்துக்கிற கல்வி வேறங்க. எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட
தெரியும். நடுவர் அவர்களே, உங்களுக்கு முதல்ல தெரியுமா? சைக்கிளோட நல்லாவே தெரியுமா. எத்தனை பேருக்கு செல்போன் யூஸ் பண்ண தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும். இதற்கெல்லாம் உங்களுக்கு எந்த பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்தது? நமக்கு ஏது தேவையோ அதை தாமே மிஞ்சி கற்று தெரிஞ்சுக்கிற ஆற்றலை இந்த மூளைக்கு இறைவன் வைத்திருக்கிறார். எனவே தொழில்நுட்பம் என்பது மாணவர்களின் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். இன்னைக்கு பள்ளிக்கூடமா இருக்கா நடுவர் அவர்களே? பள்ளிக்கூடம் நல்லா தானமா இருக்கு. 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போற பிள்ளைங்க ஏதோ தீப்பிடிச்ச இடத்துல இருந்து ஓடி வர மாதிரி வேகமா வராங்க. அதுவே காலையில 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போறப்ப ஏதோ துக்க வீட்டுக்கு போற மாதிரி சோகமா போறாங்க. பரபரப்பு பிடிக்கல. ஆனா அவங்க முயற்சி கச்சு தெரிஞ்சுக்கிற விஷயம் ஏராளமா இருக்கு. 1 GB டேட்டா விலை தெரியுது, 2 GB டேட்டா விலை தெரியுது, 1 கிலோ தக்காளி விலை தெரியலன்னு முன்னாடி வந்து பேசிட்டு போனாங்க சிவத்தமிழ். என்னம்மா பண்ண? செல்போன் விலையை விட தக்காளி அதிக விலைக்கு விற்குதே. ஆமாம்மா, 1 கிலோ தக்காளி 90க்கு விற்குது. என்ன பண்ண? மழை பெய்ய மாட்டேக்கு, விவசாயம் பண்ண முடியல. ஒருத்தன் ஒரு சூக்கு போகிறான். ஒரு புலியை 10 நிமிஷமா பார்த்துக்கிட்டே இருக்கான். லாஸ்ட் அந்த புலி ஒரு அடி கொடுத்தது. அதுக்கு மற்றொரு புலி வந்து கேட்குது, நம்மளை யாருமே கண்டுக்காம போனாங்க, ஆனால் அவன் மட்டும் 10 நிமிஷமா நின்று பார்த்தான், நீ ஏன் அவனை அடிச்சன்ட்டு. அதுக்கு அந்த புலி சொன்னது, அவன் என்னை பார்த்துட்டு சொல்கிறான், இந்த பூனை கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு. அதே மாதிரி தாங்க இந்த தொழில்நுட்பத்தை தவறாக புரிஞ்சுக்கொண்டு தொழில்நுட்பமே தவறு என்றால் என்ன நியாயம்? தகவல் தகவல் தகவல். தொழில்நுட்பத்தில் எவ்வளவு செய்தி. சிங்கத்தின் பிடரி மயிரிலிருந்து மூட்டு வலிக்கு மருந்தாம். எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தகவல். கரப்பாம்பூச்சி 7 நாள் தலையில்லாம வாழுமாம். எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தகவல். தகவல் தகவல்ட்டு கொண்டு வந்து கொடுக்குது. இந்த செல்போன் இன்டர்நெட்லாம் வந்த பிறகு நம்ம மாணவர்கள் எல்லா விஷயத்தையும் ஷார்ட்டா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. சென்னையில தமிழகம் முழுவதும் மதுக்கடையை முடன்ட்டு போராட்டம் செஞ்சாங்க. ஏன்? பக்கம் பக்கமா கத்துனாங்க. ஆனா 2 வரியில ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் எப்படி மதுக்கடையை முடன்ட்டு ஒரு கவிதை எழுதிக்கிறான் பாருங்க. ஒருத்தன் ஒரு சாராய பாட்டில குடிச்சிட்டு தூர போடுறான். இப்போ அந்த சாராய பாட்டிலே அவனை பார்த்து பேசுதான். இதுதான் கவிதை. எண்ணில் இருப்பதை நீ குடித்து விட்டாய், அதனால் நான் காலி. உனக்குள் நான் வந்து விட்டேன், இனிமேல் நீ காலி. இந்த ஆற்றல அறிவை தொழில்நுட்பம் தருது. நடுவர் அவர்களே, வெள்ளம் வந்தார்க்கா மழையே பிழை என்பது என்ன நியாயம்? சுனாமி வருவதற்காக கடலையே நாடு கடத்த வேண்டும் என்பது என்ன வாதம்? தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறவன் தவறாக பயன்படுத்துகிறான் என்பதால் தொழில்நுட்பமே தவறு என்றால் என்ன நியாயம்? கணிப்பொறி என்பது வீட்டில் உள்ள ஜன்னல் மாதிரி. உலகத்தை பார்க்கும் ஜன்னலை சாத்தி விடாதீர்கள். நீங்கள் அறிவெளிச்சம் பெற்றவராக இருக்க வேண்டும். அறிவின் விளக்குகளாக மாற வேண்டும். மாணவர்களே, நாம எதை தேட வேண்டும் என்ற தெளிவு யாருக்கு இருக்கிறதோ இணையதளம் என்றும் துணைதான் நிற்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்பது போன தலைமுறை. மாதா பிதா கூகுள் தெய்வம் என்பது இன்றைய தலைமுறை. கற்றலின் புதிய முறைகளை இணையதளம் இன்றைக்கு சாத்தியமாக்குகிறது. ஒரு கத்தரிக்கோலை தையல் கலைஞர்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க ஒரு துணியை கட் பண்ணி ஒரு அழகா சட்டையா தருவாங்க. இதுவே அந்த கத்தரிக்கோலை மருத்துவர்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க ஒரு உயிருக்கு போராடுற மனுஷனை ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றுவாங்க. இதுவே அந்த கத்தரிக்கோலை திருடங்கை போச்சுன்னா பின்னாடி பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிடுவான். அதே மாதிரி தாங்க நீங்கள் எடுத்துக்கொள்கிற விதம் எப்படியோ அது நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறும் என்று நல்லதொரு தீர்ப்பை தரும்படி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடே அப்பா, இடியோட சேர்த்து மழையும் வந்துருச்சே. பெரியோர்களே, இன்றைக்கு கொடுத்த பட்டிமன்ற தலைப்புக்கு 4 பேரும் ஒருவரையொருவர் மிஞ்சி பேசிய விவாதம் நம் சிந்தையை குழப்பிவிட்டது. முன்னாடிலாம் வருமான சான்றிதழ் இடச்சான்றிதழ் தேவைன்னா அதை விண்ணப்பிக்க தாலுகா ஆஃபீஸ் போகணும். அங்கே போனால் 1 வாரம் கழித்து வர சொல்லுவாங்க. 1 வாரம் கழித்து போனால் 3 நாள் அப்புறம் வான்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இங்கேயும் அலைய விடுவாங்க. அப்படி துன்பம் துயரங்களில் இருந்த காலம் போய் இப்போலாம் சேவை மையம் போய் விண்ணப்பித்தாலே 1 வாரத்தில் வருமான சான்றிதழ் இடச்சான்றிதழ் கையில் கிடைக்குது. மனிதனால் படைக்கப்பட்ட சமூக வலைத்தளமும் இணையதளமும் மனிதனுக்கு துணையாகவும் இருக்கிறது, சில நேரங்களில் தடையாகவும் இருக்கிறது. தடைன்னு பேசுகிற அணி சொன்னாங்க, இணையதளத்தில் தேவையில்லாத விளம்பரம் வர்றதால மாணவர்களோட மனது கெட்டு போகுதுன்னு. விளம்பரம் வர்றதை தடுக்க முடியாது, ஆனால் சிந்தையை ஒடுக்க முடியும் அல்லவா? இதுக்குத்தான் கடவுள் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்தறியும் பகுத்தறிவை மனிதனுக்கு கொடுத்திருக்காங்க. சமூக வலைத்தளத்தோட தீமை என்னன்னு பார்த்தா, சில மாணவன் அவன் வயதிற்கு மீறிய தேவையில்லாத தகவல்களை இணையதளம் மூலம் பெறுகிறான். ஒவ்வொரு மாணவனும் தன் தாய் தந்தையுடன் செலவழிக்கும் நேரத்தை விட இணையதளத்துடன் செலவழிக்கும் நேரமே அதிகம். என்னுடைய கருத்தைப்படி பார்த்தா சமூக வலைத்தளத்தையும் இணையதளத்தையும் தோணனும் சொல்ல முடியாது, தாடனும் சொல்ல முடியாது. எனவே வளர்ந்து வரும் மாணவ சமுதாயங்களே, எதிர்கால தூண்களே, உங்கள் வளர்ச்சிக்கு இணையதளம் மிகவும் அவசியம். இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழியை கருத்தில் கொண்டு தேவையானதை எடுத்துக்கொண்டு தேவையற்றதை தள்ளிவிட்டு வாழ்வில் நீங்கள் உயர என் வாழ்த்துக்கள் மாணவர்களே என்று வாழ்த்தி பட்டிமன்றத்தை
நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.